ஆற்றல் நிறைந்த வணக்கங்கள் நண்பர்களே. ஆண்டன் பிரான்சிஸ் மெஸ்மர், இவருடைய பேர்ல இருந்துதான் மெஸ்மரிசம் அப்படிங்கிற வார்த்தையே வந்திருக்கு. ஸோ இவர் அனிமல் மேக்னட்டிசம் அப்படிங்கிற கான்செப்டை பாப்புலரைஸ் பண்ணாரு. இவருடைய இந்த மெஸ்மரிசம்ங்கிற கான்செப்ட்ல இருந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வந்த கான்செப்ட் தான் ஹிப்னோட்டிசம். இதுதான் தனித்துறையாகவே இருக்கு. இவர் இந்த அனிமல் மேக்னட்டிசம் மூலமா எல்லா வகையான நோய்களையும் நம்மளால குணப்படுத்த முடியும் அப்படிங்கறது இவருடைய கிளைம். இந்த கிளைமுக்கு இவரே ஒரு பர்சனல் டாக்டர் தான். இந்த கிளைமுக்கு மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டி மருத்துவத்துறையில இருந்தே பாத்தீங்கன்னா பல பேர் இவருக்கு சப்போர்ட்டாவும் இருந்தாங்க, பல பேர் இவருக்கு அப்போசிங்காவும் இருந்தார். இந்த அப்போசிங்ல பாத்தீங்கன்னா இது எப்ப இந்த வாதம் சூடு பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேரியா தெரசா பாரடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இளம் வயதான பியானிஸ்ட். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா கண் பார்வை அப்படிங்கிறது இளம் வயதிலே போயிடுச்சு. ஒரு 2ல இருந்து 5 வயசு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா இவங்களுடைய கண் பார்வை அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாம போகுது. இவங்களுக்கு கண் பார்வையை நான் திரும்ப கொண்டு வர முடியும் அப்படின்னு மெஸ்மர் கிளைம் பண்றாரு. 1776ல இருந்து 1777 வரைக்கும் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா கண் பார்வை கிடைக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் மெஸ்மர் பண்றாரு. அவங்களுக்கு கண் பார்வை திரும்ப கிடைக்குது. ஆனா இவங்களுக்கு கண் பார்வை தெரியாத ஒரே காரணத்தினால பாத்தீங்கன்னா எம்ப்ரஸ் மேரியா தெரசா கிட்ட இருந்து இவங்களுக்கு மாதம் பென்ஷன் தொகை, மாதம் மானியம் அப்படிங்கிறது கிடைச்சிட்டு இருந்துச்சு. சப்போஸ் இவங்களுக்கு கண் பார்வை தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த பென்ஷன் தொகை அப்படிங்கிறது வராதே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. ஸோ இதனால பாத்தீங்கன்னா 1777ல இவங்க மெஸ்மரோட கேர்ல இருந்து மேரியா தெரசாவை பிரிச்சுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க பெர்மனண்டா பிளைண்ட் ஆயிடுறாங்க. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு கண் பார்வை தெரியாம இருந்தாதான் அந்த பென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால பாத்தீங்கன்னா அவங்க கண் பார்வை தெரியாமலே இருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கண் பார்வை தெரியல அப்படின்னா அது எப்படி இவர் மெஸ்மர் அனிமல் மேக்னட்டிசம் மூலியமா வர வச்சாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இவங்களுக்கு ஏன் கண் பார்வை தெரியல அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு கண் பார்வை தெரியாததுக்கான காரணம் கண்ணுலயோ இல்ல கண்ணுல இருந்து சிக்னல் எடுத்துட்டு போகக்கூடிய நரம்புலயோ ஏதோ பிரச்சனை இருக்கிறதுனால கிடையாது. உங்களுக்கு கண் பார்வை தெரியாம இருக்கிறதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரிக்கல் பிளைண்ட்னஸ் அப்படின்னு அந்த காலத்துல சொல்றாங்க. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா இதை கன்வர்ஷன் டிசார்டர் அப்படின்னு சொல்றோம். இது பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் நியூரலாஜிக்கல் டிசார்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு ஆக்சுவலா கண்ணுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது, மனசுல ஒரு ப்ராப்ளம்னால இவங்களுக்கு கண் பார்வை தெரியாம இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பாசிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாசிபிள் தான். இது கண் பார்வை மட்டும்தான் தெரியாம போகுமா இல்ல வேற ஏதாவது சிம்டமும் இருக்குமான்னு பாத்தீங்கன்னா, இந்த மனசுல இருக்க ப்ராப்ளம்னால பாத்தீங்கன்னா உங்களுக்கு காது கேட்காத தன்மையும் போகலாம். அந்த மனசுல இருக்க ப்ராப்ளம்னால பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீஷர் டிசார்டர், வலிப்பு கூட வரலாம். ஸோ வேற எந்த மூலையில எல்லா டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவா வரும். காதுக்கு எல்லா டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவா வரும். பட் கண்ணுக்கு எல்லா டெஸ்ட் பார்த்து எல்லாமே நெகட்டிவா வரும். எந்த இவங்களுக்கு ஏன் காரணம் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாது, காது கேட்காது, வலிப்பு வரும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனைனாலதான் வரும். சோ இந்த மேரியா தெரசா பாரடிஸ்ங்கிறவங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கண் பார்வை தெரியாம இருக்கிறதுனால மட்டும்தான் பாத்தீங்கன்னா இந்த ஊதியம் அப்படிங்கிறது எம்ப்ரஸ்ட் இருந்து மாசம் கிடைக்குது அப்படிங்கிற காரணத்தினால அவங்க அந்த கண் பார்வை தெரியாத ஒரு இயலாமையை அவங்க என்ஜாய் பண்றாங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஜாய் ஆஃப் டிசபிலிட்டி அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு விஷயம் இல்ல அப்படிங்கறத நம்ம என்ஜாய் பண்றோம். ஏன் அப்படின்னா அதனால நமக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கறதுனால. இன் ஜெனரல் நம்ம லைஃப்லயும் பாருங்க, சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஒரு விஷயம் தனக்கு இல்ல, நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம ஒரு விக்டிம் அப்படின்னு மத்தவங்க கிட்ட சொல்றதையோ அதை பத்தி மத்தவங்க கிட்ட பேசுறதையோ தான் நம்ம என்ஜாய் பண்ணமே தவிர நம்ம வாழ்க்கையில என்னென்ன அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம யாரோ ஒரு 2 பேரும் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணி பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் நானே தான் பண்றேன், இந்த கஷ்டப்படுறேன், இதுவும் நான் தான் பண்றேன், இந்த மாதிரி இது வாழ்க்கை இப்படி கஷ்டமா போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஜாஸ்தியா சொல்றோமே தவிர நம்ம என்னென்ன சாதிச்சோம் அப்படிங்கறத ரொம்ப கம்மியா தான் நம்ம பேசுறோம். ஸோ இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைங்களும் பாத்தீங்கன்னா நான் இந்த ஹோம்ஒர்க் பண்ணல, நான் இது படிக்கல அப்படின்னு தான் எல்லாருமே, அவன் படிச்சிருப்பான் ஆனாலுமே இப்படிதான் சொல்லுவாங்க 2 பேரும். அது மாதிரி எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள நம்ம என்னென்ன செய்யல அப்படின்னு சொல்றத என்ஜாய் பண்றாங்க. இல்ல அவன்லாம் படிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னு ஒரு ஜாய் ஆஃப் எபிலிட்டி, ஒரு விஷயம் நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்றது நம்ம பெருமையா நினைக்கிறது இல்ல. ஒரு விஷயம் நம்ம செய்யல, நம்மளால முடியல அப்படிங்கறத கன்வர்ஸ் பண்ணிக்கிறதா நம்ம சிறப்பா நினைச்சுக்கிறோம். ஸோ இது பாத்தீங்கன்னா ஜாய் ஆஃப் டிஸ்எபிலிட்டில இருந்து மாறி நம்ம ஜாய் ஆஃப் எபிலிட்டி அப்படிங்கிறதுக்கு நம்ம மாறணும். என்னோட லைஃப்ல இருந்து ஏதாவது பர்சனல் இன்சிடென்ட் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ நான்
எம்டி அனஸ்தீசியாலஜி எய்ம்ஸ் டெல்லி மருத்துவமனையில் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட நேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஈரோட்டில். ஸோ இப்போ அங்கேருந்து இங்கே படிக்க வரணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து டெல்லியில் வந்து படித்தா வந்து அங்கே லாங்குவேஜ் வந்து ஹிந்தி பேசுவாங்க. எனக்கு ஹிந்தி தெரியாது. டெல்லியில் நிறைய பொல்யூஷன் இருக்குது. டெல்லியில் நமக்கு யாரையுமே தெரியாது. டெல்லியில் வந்து சம்மர்ல ரொம்ப ஜாஸ்தி ஹீட்டா இருக்கும், விண்டர்ல ரொம்ப கோல்டா இருக்குமே, டெல்லி ஃபுட் வந்து நமக்கு சேருமா, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம நெகட்டிவா வந்து சொல்லிட்டு வர முடியும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜாய் ஆஃப் டிசபிலிட்டி. பட் ஆனா நம்ம இங்க டெல்லியில எய்ம்ஸ் டெல்லியில படிக்கிறதுனால நமக்கு எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும். ஸோ எப்போ வந்து நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேயே நம்ம இருக்கமோ அப்போ வந்து நம்மளுடைய வாழ்க்கையில growth அப்படிங்கிறது இருக்காது. ஸோ இந்த கம்ஃபர்ட் ஜோனை மிஸ் பண்றது தான் பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விஷயத்த நம்ம மிஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயத்தினாலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில இந்த லெவல்ல இருந்து அடுத்த லெவல் ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கு நம்ம தயக்கப்படுறோம். ஸோ இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டுங்கிறது உண்மை கிடையாது. தட் இஸ் அ ஜாய். ஒரு விஷயத்த நம்ம மிஸ் பண்றதுல வந்து பார்த்தீங்கன்னா பெருமகையான மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதில் தான் இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஜாய் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இது வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் கிடையாது. ஸோ இப்போ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இப்போ வந்து நம்ம வீட்டில இருந்து தூரமா வரமே, நம்ம ஒவ்வொரு தடவையும் அடிக்கடி வீட்டுக்கு போக முடியாது, இதுக்கு போகணும்னா ஃப்ளைட் சார்ஜ் ஆகும், நம்ம இது வரைக்கும் ஃப்ளைட்ல போனதில்லை, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்த நம்ம நெகட்டிவா பேச பதிலா அந்த விஷயங்களெல்லாம் நம்ம மிஸ் பண்ணாலும் எத்தனை விஷயங்களை நம்ம கத்துக்கிறோம், பல விஷயங்களை மிஸ் பண்ணாலும் பல விஷயங்களை நம்ம கத்துக்கிறோம். ஜாய் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அண்ட் ஜாய் ஆஃப் எபிலிட்டி. இதை வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும் டே டு டே லைஃப்ல. நம்மளுடைய லைஃப்ல நம்ம எப்படி வந்து ஒவ்வொரு நிமிஷமும் சிறப்பா இருக்க முடியும். கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து அடுத்து இதுல வந்து நீங்க உங்களுடைய லைஃப்லயே நீங்க டெஃபினட்டா அப்ளை பண்ணி பார்க்கலாம். எந்தெந்த விஷயத்துல வந்து இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் லெவல் ப்ரோக்ரஸ் ஆகும்போது பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து நம்ம என்னென்ன விஷயங்களை நம்ம லூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பயப்படுறோம். அதுக்கு பதிலாக நம்ம இந்த புதுசான லீப் எடுக்கும்போது என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம அதை அனலைஸ் பண்ணி லைஃப்ல டெசிஷன் எடுக்கும்போது நம்ம லைஃப் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஸோ இந்த வீடியோ தான் இந்த ஜாய் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டுங்கிற கான்செப்ட் தான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இதுல ஏதாவது உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அது மற்றவங்களுக்கும் வந்து ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஸோ இதே மாதிரி வேறொரு பயனுள்ள வீடியோவோட வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மருத்துவர், உங்கள் நலவளர்ச்சிக்கான வன்தொண்டன். வாழ்க வளமுடன். அது மட்டும் இல்லாம இந்த மெஸ்மரிசம் கான்செப்ட் பத்தி சொன்னது பாத்தீங்கன்னா மெஸ்மருங்கிற வீடியோ யூடியூப்ல வந்து ஃப்ரீயா அவைலபிளா இருக்கும் ஒரு மூவி. அதை வந்து நீங்க செக் பண்ணுன்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. வாழ்க வளமுடன்.